என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கி ரத்னம். 2 நாளா உடல்நிலை சரியில்லை, நமக்கு கொஞ்சம் கெட்ட நேரம், அதனால வீடியோ போடல அப்படின்னாலும் கூட தமிழ்நாட்டுக்கு இந்த 2 நாளும் மிக 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 அற்புதமான நாட்களா கடந்து போயிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். திமுகவுக்கு பாட ரெடி, தூக்கி படுக்க வச்சு கடைசியா எல்லாரும் முகத்தை ஒரு தடவை பார்த்துங்க அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு எரிச்சிட வேண்டியதுதான். தரமான சம்பவங்கள் இதுக்கு மேல அடுத்தடுத்து நடக்க போகுது. நிறைய பேர் நயா இடி சிபிஐங்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் டீல் பண்ணிடுறானோன்னீங்க இல்லையா? இது எல்லாமே தாமதப்பட்டதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது தான் வலுவான காரணங்கள். இப்ப அடிக்க கூடாது, இவங்கள எலெக்ஷன் நேரத்துல பிடிச்சி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிளானா 8 அமைச்சர்களுக்கு எதிரான மொத்த டாக்குமெண்ட்டும் கரெக்டா செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இனிமே ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அறிவாலயத்துல கதறல் சத்தத்தை நாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒன்னே ஒண்ணு விஷயம், அதை மட்டும்தான் நாம செய்யணும். அடிக்கிற அடியில இவங்க அலறாங்க தெரியுங்களா, அதை ஒரு பக்கம் நாம கொண்டாடி ரசிக்கணும். மறுபக்கம் அதை அனுதாபமா மாற்றுவதற்காக நம்ம RS பாரதி ஊடகங்கள் தொடர் முயற்சிகள் அப்படிங்கறத செய்வாங்க. இவங்களுக்கு அனுதாபம்லாம் கிடையாது, இவங்க வாங்குப்பட வேண்டியவங்க தான். எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாலும் அத்தனைக்கும் இவர்கள் தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்கணும். நாம கொண்டாடுற மாதிரி மக்களையும் இந்த கைதுகள் எல்லாத்தையும் கொண்டாட வைக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்கு முன்னாடி கரூர் விவகாரத்துல செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ விசாரணைய ரகசியமா முடிச்சிருக்காங்க. டெல்லிக்கு இல்லாம சென்னையிலேயே விசாரணை சம்மன் கொடுத்து நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. மீடியாக்கள் அதை பேசல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. பட் அதுல உண்மை தன்மை இருக்கான்னு தெரியல. ஆனா ஒரு முக்கியமான அதிகாரி செந்தில் பாலாஜியை போட்டு கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கும் மாற்றப்பட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் நாம பேச போறோம். கிட்டத்தட்ட திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுல கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு, மக்கள் மீதி மையம் வேணா வச்சுக்கலாம், எல்லா பேரும் போயிட்டான். ஏதோ கமல் மட்டும் கொஞ்சம் அண்டை கொடுத்துட்டு இருக்காப்புல. கமலுக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கமலை டார்ச் லைட்லயே நிக்க சொல்லிட்டாங்க. எந்த தொகுதியிலன்னு கேக்குறீங்களா? தேனாம்பேட்டையில. தேனாம்பேட்டை தொகுதியே இல்லைங்க, அங்கங்க கமல் நிப்பாரு அப்படின்னு கேக்குறீங்கல்ல. தொகுதியெல்லாம் நிக்க சொல்ல, உன் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு தேனாம்பேட்டைக்கு பக்கத்துல அறிவாலயம் இருக்கும், அங்கேயே இப்படியே பிடிச்சிக்கிட்டே நில்லு அப்படின்ட்டாங்க. இதுல இந்த லட்சணத்துல இவருக்கு 15 சீட்டு கேட்கிறாங்களாம். உனக்கு டார்ச் லைட் சின்ன கொடுத்ததே எதுக்கு தெரியுமா? முதல்ல கட்சியில மிச்சம் மீதி பேனா இருக்காரான்னு இருட்டுல போய் தேடி பார்க்கறதுக்காக தான். இந்த ஆளு 15 சீட்டு காமெடி பண்ணிட்டு திரிறாரு. கமல் மாதிரிலாம் ஒரு கொத்தடிமைய சினிமாவில நாம பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு கலைஞன் கொத்தடிமையா போய் கிடக்குறாருங்கிறத என்ன சொல்றது. அடுத்தது, ஊருக்கு 4 ஆவாதம் இருப்பான்னு சொல்லுவாங்க, சாதிக்கு 4 விளங்காதவன் இருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வந்த நடிகர்கள்லயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு அடுத்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், மதிக்கப்படக்கூடிய 2 நபர்கள். விஜயகாந்த் அவர்களெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றவன் எந்த கட்சியிலுமே இருக்க மாட்டான். அரசியல் ரீதியா விமர்சனம் வச்சாலும் பர்சனலா விஜயகாந்த் எப்படிங்க, கேப்டன் எப்படிங்க அப்படின்னா, தங்கமான மனுஷங்க, செத்துட்டாருங்க பாவம், இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மனுஷனோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கொண்டாட்டி 2 பக்கமும் கூட்டணி பேசிட்டு இருக்கு. எவ்வளவு தர எவ்வளவு தர எவ்வளவு தர எவ்வளவு தரேன்னு. இதுல நேற்று பேட்டி கேட்டா, தேமுதிகங்கிறது என் பொண்ணு மாதிரியே, நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கணும் தான் ஒரு தாய் விரும்புவா, அது மாதிரி நான் எங்க கூட்டணி சேர்க்கணுமோ சேர்ப்பேன். என்ன பொண்ணு மாதிரியா? ஏன்னா 5 வருஷத்துக்கு இருக்க மாத்தி மாத்தியா கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப? கெடமாடு மாதிரி 2 பயலுக இருக்கிறானுங்க. அப்பா இறந்து போயிட்டாரு, 2 பேத்துக்கு 30 வயசை கடந்து போயிடுச்சு. அவனுங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்ல. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு கேப்டன் பேரை கெடுத்துக்கிட்டு பாவம் இங்கிட்டும் இங்கிட்டும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் நெஞ்ச தொண்டனுங்களையும் கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு 30 சீட்டு வேணும். நாங்க தமிழ்நாட்டுல 234 தொகுதியில தனிச்சு நின்னாலும் அறுத்து தள்ளிடுவோம். போய் அரு தள்ளு, 234 தொகுதியில நின்னாலும் ஜெயிச்சிருவீங்கன்னா அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்க கூட்டணியை தேடுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க நாம பயன்படுத்த வேண்டியது. என கேட்டா இந்த மாதிரியான சில்லறைகள்லாம் ஒழிக்கப்படணும் அரசியல்ல இருந்து. நான் கேப்டன் கட்சியை ரொம்ப ரசிச்சவன். நானே சொல்றேன், அந்த கட்சியெல்லாம் கலைச்சிட்டு
கேப்டனுக்கு உண்டான நல்ல பேரோட இந்த அம்மா போய் சேர்ந்துடுறது, அரசியல்ல இருந்து ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏகப்பட்ட கோடி சொத்து உழைச்சி சேர்த்த மனுஷன், நிறைய ஏழைப்பாளைகளை வாழ வச்சிருக்கார், நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்கார். அவரோட பேரை கெடுக்காம அவர் சம்பாரிச்சு வச்சிருந்த காசை வச்சுக்கிட்டு பசங்களுக்கு ஃபேமிலி இவ்ளின்னு செட்டில் பண்ணிட்டு அமைதியான முறையில சந்தோஷமா உங்க நல்ல வாழ்க்கைய அவரோட பேரை கெடுக்காம வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நேத்து இந்த குடியாத்தம், வேலூர் குடியாத்தம் பக்கத்துல ஒரு எப்படி சொல்றது, பொறுக்கி நாய் 75 வயசு பொம்பளை கிளவிய மூதாட்டிய ரேப் அடிச்சிருக்கான். 75 வயசு, என்னடான்னா கஞ்சா போகுது. அப்பா இங்க கஞ்சாவே இல்லை, ஜீரோ கஞ்சான்னு ஓலா கேப் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம காதுகள்ல. மாசு மாதிரியான என்னத்த சொல்றது. சரி சரி, என்னடா இது இப்படி கஞ்சா புழங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியில ஒரு ரோந்து காவலர் தான் கஞ்சாவே வித்துருக்கான். அவனை என்னத்த சொல்றது, பாத்துக்க. அப்பாவோட நேரடி கட்டுப்பாட்டில் நொட்டக்கூடிய டிபார்ட்மெண்ட்லயே இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அப்பா ஆட்சி எப்படி விரட்டி அடிக்கப்படணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கரூர் விவகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட கைது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த தேர்தல் நேரத்துல முக்கியமான காவல்துறையினர் எல்லாமே பணியிட மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்படுவாங்க. பெரும்பாலும் திமுகவுக்கு ஒத்தடிமையாவே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்பவுமே இருக்கிற இடத்த விட்டு மாறவே மாட்டாங்க. அப்படி திமுகவுக்கு, அதாவது அரசாங்கத்துல சம்பளம் வாங்கிட்டு திமுகவுக்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு அதிகாரியா இருந்தவர் கரூர் இன்ஸ்பெக்டர். இந்த கரூர் இன்ஸ்பெக்டர் இப்ப காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தப்பட்டிருக்காரு. இந்த மணிவண்ணன் தான் கரூர் விவகாரத்துல தானே கேஸ் கொடுத்து தானே எடுத்துக்கிட்டவர். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இவரு, கம்ப்ளைண்ட் வாங்கினதும் இவரு. எப்படியாவது அதிரடி அஸ்ராக்காருக்கு அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் டிவிகேவினர் தான் அப்படின்னு நிறுவிடணும்னு முரட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதன். இவர் மூலமாக ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாத்துக்கும் பணம் போச்சு அப்படிங்கறத நம்ம கடந்த காலகட்டத்தில் பேசியிருந்தோம் பாத்தீங்களா. சிபிஐ விசாரணையில போய், எப்பா இது மாதிரி நான் என்னங்க என்கிட்ட பணம் கொடுத்து என்ன அனுப்பி விட சொன்னாங்க, ஏதா இருந்தாலும் அமைச்சரோட பிஏ தாங்க சொன்னாருன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாப்ல. இப்ப அமைச்சர் மாட்டிக்கிட்டாரு. செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு ராடு விட போறாங்க. டாக்டரை கூப்பிடுங்க எல்லாம் கூப்பிட முடியாது. ஏன்னா சிபிஐ விசாரணை அப்ப டாக்டர் பக்கத்திலே இருப்பாங்க. தப்புன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, எப்பா சும்மா சீன்லாம் போடக்கூடாது, என்ன தண்ணியை ஊத்திட்டு ஒண்ணுக்குங்கிறியா நீனு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு ஆபரேஷனே திகார்ல தான் நடக்கும். சிறப்பான சம்பவம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மணிவண்ணன் போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கறதாலதான் இவ்வளவு நாள் செந்தில் பாலாஜிக்கு அடியால் வேலை பார்த்த இவரே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இவருக்கு இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காப்ல, வேற வேலையும் கொடுக்கல, எங்க போஸ்டிங் போறதுன்னே தெரியல. கேட்டா சிபிஐ விசாரணையில அவர்கிட்ட விசாரணை நடத்த வேண்டியது இருக்கு, ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறதால காத்திருப்போர் பட்டியல் நம்ம உடன்பிறப்புகள் உருட்டுவாங்க, அதை தூக்கி குப்பையில போடுங்க. செந்தில் பாலாஜியோட கைது உறுதி. அதே மாதிரி நேருவுக்கு எதிராக ஏற்கனவே அமலாக்கத்துறை 2 முறை கடிதம் எழுதி இருந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். வேலை போட்டதுல ஊழல் இவ்வளவு நடந்திருக்கு, அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஒதுக்குனதுல ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு ஆதாரம் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விவரங்களை கடிதம் எழுதியும் கூட ஏன் இடி கோர்ட்டுக்கு போகல அப்படின்னா, தேவையான ஆதாரங்களை திரட்டுறாங்க. இப்ப 3வது கடிதம் ரொம்ப கடுமையா எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு, பொறுப்பு டிஜிபிக்கு. என்னன்னு, ஏற்கனவே 2 முறை கடிதம் கொடுத்திருக்கோம், ஆதாரம் கொடுத்திருக்கோம், இப்பயும் ஏன் நீங்க எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. இப்ப ஏன் நேரா கோர்ட்டுக்கு போகல அப்படின்னா, 2 கடிதம் எழுதினப்ப இங்க டிஜிபி மாற்றம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிபி இருந்தாரு, அவர் உடம்பு சரியில்லை லீவ்ல போயிருந்தாரு, அப்புறம் பொறுப்புக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நாங்க போட்டோம். இப்படி எல்லாம் ஒரு பதில் சொல்லி நேரம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது தமிழக காவல்துறைக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சு 3வது கடிதம் போட்டாச்சா, இதுக்கு மேல கோர்ட்டுக்கு ஈடி போச்சு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையோட டர்ன்னு கிழிப்பாங்க சீட்டெல்லாம். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இடி ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்றத்துக்கு போறப்ப இங்க எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும். கேஎன் நேருவை கக்கத்துல வச்சு கசக்க போறாங்க, அது கிட்டத்தட்ட உறுதி. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன், ஐ பெரியசாமி, ஏவா வேலு, சேகர் பாபு, துரைமுருகன், பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. குறைந்தபட்சம் 1/2 டஜன் அமைச்சர்களாவது கைது அப்படிங்கிறது தான் மேல்மட்ட தகவல். இந்த வாட்டிலாம் மிஸ் ஆகாது, ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிருச்சு. சனாதனத்தை அழிக்கணும்னு சொன்ன உதயநிதியை அழிக்காம அவங்க தூங்க மாட்டாங்க. செம்ம காண்டில் இருக்காங்க, 100% கேரண்டியா சொல்ல முடியும். இந்த கைது உதயநிதி வரை நீளும், மாற்று கருத்தே இல்ல. உதயநிதியும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் அறிவாலயத்துல ஒப்பாரி சத்தம் வலுவாகி.
என்னடா அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஓரளவு ஃபார்ம் ஆயிடுச்சு. இவனு கத்தி கதறாரு, ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு. என்னடான்னா டிடிவி தினகரன் துரோகின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. சரிடா, வைகோ உங்களை குடும்பத்தோட வேற வேலை பார்க்க சொன்னாரு, அவர் எதுக்கு பக்கத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? ஸ்டாலின், அதாவது கருணாநிதியை அசிங்கப்படுத்துறது ஸ்டாலின்ங்கிற வார்த்தையை சொன்னாலே போதும். கருணாநிதிக்கு அது கேவலம் தான். கருணாநிதிக்கு ஸ்டாலின் பிள்ளையா பிறந்ததே கேவலம்னு சொன்ன கமலஹாசன் உங்க பக்கத்திலேயே தார் விளக்கு பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நம்ம முதுகுல முரண்பாடுகளோட மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அடுத்த இடத்துல போய் கதறிட்டு இருக்கீங்க. இப்ப மருத்துவர் ராமதாஸ் வரணுங்கிறீங்க. ராமதாஸ் உள்ள வர்றது திருமாவளவனுக்கு பிடிக்கல, தனியரசு உள்ள வர்றது கொங்கு ஈஸ்வரனுக்கு பிடிக்கல, தேமுதிக உள்ள வர்றது துரைமுருகனுக்கே பிடிக்கல. இப்படி உங்களுக்குள்ளேயே இது காங்கிரஸ் உள்ள இருக்கிறது காங்கிரஸ்காரங்களே பல பேருக்கு பிடிக்கல. இதனா இது முரண்பாடுகளான கூட்டணியை நீங்க வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரே தலைவரை கொள்கை தலைவரா ஏற்றவர்கள். நீங்க டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அம்மா அப்படிங்கிற ஒரே தலைவர்களை ஏற்றவர்கள். நீங்க நேருக்கு நேர் ஜாதி சண்டை போட்டுக்கிட்ட கட்சியெல்லாம் ஒன்றிணைக்க அலையிறீங்க. ரெண்டாவது தடவை வாய்க்கரிசி போட்டு ஊழல் பண்ணி இந்த நாட்டை நக்கி தின்னுட்டு போலான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆசைப்படக்கூடாதா? இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்தில் யார் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை ஓடுது. கூட்டணிக்கு யாரும் கிட்டத்தட்ட இல்ல. ராமதாஸ் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காரு, பிரபல அரசியல் அனாதை ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. இந்த அரசியல் அனாதை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இது எங்கேயுமே திங்கிற சோத்துக்கே விசுவாசமா இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு அனாதை தான் ஓ பன்னீர்செல்வம். இதெல்லாம் மடியில கட்டணும்னு நல்ல வேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கல. இந்த அரசியல் அனாதை நேற்று சேகர் பாபு மூலமா திமுகவுக்கு போலாமான்னு தூது விட்டு பார்த்திருக்கு. திமுக என்ன சொல்லிட்டாங்க, இது பின்னாடி ஒருத்தன் கூட இல்ல, இது பின்னாடி இருந்த வைத்தியலிங்கமும் வந்துட்டாரு, வைத்தியலிங்கம் பின்னாடியே ஒருத்தரும் வரல, வெள்ளமண்டி நடராஜன்ல இருந்து குன்னா ராமச்சந்திரன்ல இருந்து ஒருத்தரும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது டம்மி பிசி, இது எதுக்கு தனியா கூப்பிட்டு வச்சுட்டு இது வேற சீட்டு கேட்கும், வேற ஆளுங்களுக்கு சீட்டு கேட்கும். ஏற்கனவே திமுக ஆயிரம் பூரா திட்டுறான், அண்ணா திமுக ஆயிரம் பூரா அமைச்சர் ஆயிட்டான், திரும்ப அண்ணா திமுக ஆயிரம் பூரா கூப்பிட்டு வந்து நீங்க சீட்டு கொடுக்குறீங்க, அப்ப திமுகவுல நாங்க 200 ரூபாய்க்கு உங்க குடும்பத்துக்கு குண்டி கழிவே எங்க கைரேகை தேஞ்சு போச்சுரா சாமி, எங்களுக்கு எதையாவது சீட்டை பார்த்து கொடுக்கடா, 4 தலைமுறையா குண்டி கழிவு கைரேகையே தேஞ்சு போச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுறாங்க. அதனால பன்னீர்செல்வம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. பன்னீருக்கு வேற ஆப்ஷன் இல்லை, கடைசியா பிஜேபியில போய் சேர்ந்துருவார் நேரடியா, அவ்வளவுதான். அதுதான் நடக்கும். அதை தாண்டி ஒன்றும் நடக்காது. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, தொடர்ச்சியா பேச முடியல. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம்.